ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங். எல்லாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு காலைல டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்புமா பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் பெரிய ரவா இருக்கும் இல்லையா, கோதுமை ரவான்னு நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அதில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக பண்ணுற அதே உப்புமா பண்ணிக்கிட்டு மேலே கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டுட்டு நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். ஸோ சாப்பிட்றப்ப நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி ஒட்டியிருக்கு. ஓகே, நல்லா இருக்குன்றதால அப்படியே வச்சுக்கிட்டேன். காலையிலே பார்த்தீங்கன்னா மாவு போடுற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ விஜய் பதவி ஏற்கிறார் இல்லையா, அதை பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணேன். எனக்கு வேலை முடிஞ்சிடும் போது குளிச்சுட்டு வந்துட்டேன்னா ஜாலியாக உட்காந்து விஜய் பதவி பார்க்கலான்னு ஒரு பிளானு. காலையிலே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுங்க 2 பேரும் எனக்காக நைட்டே கிஃப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்ன கிஃப்ட்டு மதர்ஸ் டேக்கு அவங்க கொடுத்தாங்கன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா காஜல் வாங்கியிருந்தாங்க. நெய் பாலிஷ் எடுத்து காட்டுமா, பிங்க் கலரில் வாங்கியிருந்தாங்க. இது லிப்ஸ்டிக் போட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ள நாப்கின்ஸ், என்னது வைப்ஸ் இருக்குது. இது 3த்தையும் பேக் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 கிஃப்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம். இதெல்லாம் பசங்க ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நல்லா வைக்கில, நான் நல்லா காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பொக்கே, ஐ லவ் யூ தீபா அம்மான்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தைய வச்சுருக்க மாதிரி ஆர்டின் போட்டு எல்லாமே ஹேண்ட் ஒர்க். ஓகே, அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பெரியவங்களை யார்டி கொடுத்துறதியா, இது என்னோடய பெரிய டாக்டர் கொடுத்தது. அது பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன டாக்டர் கொடுத்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் அதே தான், ஹாப்பி மதர்ஸ் டே தீபா அம்மா. ஓகே, ஒரு குழந்தைய தோலில் போட்டுட்ருக்க மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா மதருமே இப்படி தான் இருந்தாலும் நம்ம பசங்க நமக்கு எடுக்கிறப்ப ஒரு சந்தோஷம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்லாம் பூத்துருக்கிற மாதிரி பஞ்சு என்னமோ எப்படி பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் அழகாக இருக்குது. பஞ்சில் அழகாக ஸ்டோன்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பசங்களும் இது மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பாங்களான்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்ததில்ல. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாமே பண்ணுறாங்க கிஃப்ட்டு. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த 2 கிஃப்ட்டும். பத்திரமா எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, மெமரபிள். என்னோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில் தூசி நீயூத வேண்டும் தான் எங்கள் அம்மா மீனாட்சி. எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இந்த இடத்துல எங்கள் அம்மாவையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எங்கள் அம்மாவுக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுத்ததில்ல. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இல்லையா, இதுதான் மிகப்பெரிய கிஃப்ட் எங்கள் அம்மாவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், பாய். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள்.